அனைவருக்கும் வணக்கம். பிரார்த்தனை செய்யுங்கள், கடவுளிடம் செல்லலாம். தர்மம் செய்யுங்கள், கடவுள் உங்களிடம் வருவார். திருவெம்பாவை 20வது பதிகம். போற்றி அருள்க. போற்றி அருள்கனின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருள்கனின் அந்தமாம் செந்தளிர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், போற்றிமால் நான் முகனும் காணாத புண்டரிகம், போற்றியாம் உய்யட் ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள், போற்றியாம் மார்கழி நீராடேலோரெம்பாவாய். விளக்கம். திருவெம்பாவையில் வரும் கன்னியர்கள் தங்களுக்குள் ஒருவரை எழுப்புவது போல் உலகத்தினர் அனைவரையும் மட்டுமல்லாமல் அத்தனை உயிர்களையும் உலுக்கி எழுப்பி உடன் அழைத்து சென்று பரமனின் பாதங்களுக்கு பாத்திரமாக்கும் அரும்பணியை செய்கின்றனராம். நீராடிய பிறகு உடலும் புத்துணர்ச்சி பெறுகிறது, உள்ளமும் உற்சாகம் பெற்றது. இறைமையை தரிசிக்கிறார்கள். பார்த்தவுடன் அவனது அத்தனை சிறப்புகளும் அவர்களுக்கு தோன்றுகின்றன. அத்திருவடிகள்தாம் ஆதியாகவும் அந்தமாகவும் இருந்து நல்வழிப்படுத்துகின்றன. முதல் பாடலில் ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி என்று அழைத்தவர்கள் இறுதி பாடலிலும் ஆதி அந்தம் என்று பாடி நிறைவு செய்கிறார்கள். அவ்வகையில் ஒருமித்த உணர்வு கொண்ட மகத்தான படைப்பு நம் மாணிக்க வாசகரின் படைப்பு. ஒரே சொல் திரும்ப திரும்ப வந்து ஓசை நயத்தை அதிகப்படுத்துவது கவிதைக்குள் சிறப்பு. என்ன அற்புதம்! அந்த உத்தியை இந்த பாடலில் மாணிக்க வாசகர் கையாளுகிறார். போற்றி என்கின்ற சொல்லை ஒவ்வொரு வரியிலும் உபயோகித்து நம் செவிகளிலும் இதயத்திலும் எதிரொலிக்கச் செய்கின்றார். கவிதை என்பது வாசித்து மகிழ மட்டுமல்ல, யோசித்து யோசித்து மனதில் பதிந்து கொள்வதற்கும் தான். அந்த வகையில் இந்த பாடல் முக்கியத்துவம் கொண்டது. இறைமையின் பொற்பாதங்கள் 5 தொழில்களை செய்கின்றன. நாம் அனைவருக்கும் அது தெரிந்ததே. படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் ஆகிய அனைத்தும் பணிகளும் நடராஜரால் நடந்தேறுகின்றன. பேரண்ட நடனத்தில் உலகம் இயங்க, அண்டங்கள் சுழல, இயற்கை நிகழ்வுகள் மாறி மாறி நடந்து பூமிக்கு ஒட்டடம் கொடுக்க உயிர்கள் பிறக்கின்றன. எத்தனையோ அண்டங்கள் இருந்தும் அந்த அண்டத்தில்தான் உயிர் உண்டானது என்பது படைப்பின் ரகசியம். அது படைத்தவனே அதிசயம், அதை படைத்தவனே அதிசயம். அந்த பாதங்களே இயக்கத்தை தொடர்ந்து செய்து உயிர்களை காக்கும் ஒப்பற்ற பணியை மேற்கொள்கின்றன. அவை உயிரினங்கள் பிறவியை ஒழிப்பதற்கும் முக்தியை அடைவதற்கும் துன்பத்தில் ஆளாகாமல் இருக்க சிலவற்றை மறைப்பதற்கும் காரணமாக இருக்கின்றன. அருவமான நிலையில் உள்ள ஒன்றை மனம் பற்றுவது கடினம் என்பதால் அந்த 5 தொழில்களை குறிப்பதற்கு குறியீடு தேவைப்பட்டது. அந்த பொற்பாதங்களில் தம் ஆன்மாவை முழுவதுமாக ஈடுபடுத்துபவர்கள் மறுபடியும் பிறவிக்குள் புகுந்து கொள்ளும் அவல நிலையிலிருந்து மாறுகிறார்கள். அவர்களுக்கு எப்போதும் பேரின்பம் கிடைக்கிறது. பிறப்பு துன்பங்களின் தொகுப்பு. எனவே இறைவன் முக்தி தருவதற்கு தேவர்களாலும் அடைய சாத்தியமில்லாத அந்த பொற்பாத மலர்களே கதி. அவற்றை தியானித்து ஆனந்த பெருக்கில் சித்தம், சத்தியம், சிவம், சச்சிதானந்தம் என்று வாழ்பவர்கள் பிறவாத நிலையை அடைகிறார்கள். பிறவாத நிலையை அடைய அவனை மறவாதே, மனமே மார்க்கம். சிவமே தவம், தவமே சிவம். நன்றி. நற்பவி.